Good evening, student. MMedல third semester, course code MS3 SE1, curriculum pedagogy and assessment, elementary level. இதுதான் நம்ம பேப்பரோட பேர். அதில் நம்ம தேர்ட் யூனிட் பார்க்க போகிறோம். தேர்ட் யூனிட்னு பார்க்கும்போது curriculum and pedagogy and perspective of educational pioneer, கல்வி முன்னோட்டங்களின் பார்வையில் கலைத்திட்டம் மற்றும் கற்பித்தல் அப்படிங்கிறது தான். அதில் வந்துட்டு கற்பிக்கும் முறை, மீனிங் ஆஃப் பெடகாலஜி அப்படின்னு கேட்குறாங்க. கற்பிக்கும் முறை அப்படிங்கும்போது, கற்பிக்கும் முறை என்பது மாணவர்கள் கற்றலை செயல்படுத்த ஆசிரியர்கள் பயன்படுத்தும் கொள்கை மற்றும் வழிமுறைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த உத்தி பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா, கற்பவரின் இயல்பின் அடிப்படையிலும் எப்படி கற்றுக் கொடுக்கணும், அப்புறம் பாடப்பொருளோட அடிப்படையில் எவ்வாறெல்லாம் நம்ம வந்து கற்பித்தலை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கற்பிக்கும் கலை அல்லது கற்பிக்கும் முறை என்பது பொருத்தமானதாக மற்றும் செயல்திறன் மிக்கமானதாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கற்பவரின் தன்மையும் தொடர்புடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கற்பவரின் இயல்பிற்கும் பாடப்பொருளின் தன்மைக்கும் ஏற்ப கற்பித்தல் முறைகள் வடிவமைக்கப்படவும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் மீனிங் ஆஃப் பெடகாலஜி. ஓகேங்களா? இப்போ மீனிங் ஆஃப் பெடகாலஜி தெரிஞ்சிட்டோம் இல்லைங்களா? இந்த பெடகாலஜி கற்பித்தல் முறையை வச்சுக்கிட்டு கல்வி முன்னோடிகளால் கற்பிக்கப்படும் கலைத்திட்டம் மற்றும் கற்பித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த டாப்பிக்கு. அப்போ கல்வி முன்னோடிகள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னா, தயானந்த சரஸ்வதி அவர்கள். சுவாமி தயானந்த சரஸ்வதியோட வருஷன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1824 1883 வரைக்கும். இவரோட இயற்பெயர் மூல் சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது 1824 பிப்ரவரி 12 பிறக்கிறாரு. எந்த மாவட்டம்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய டங்காரா அப்படிங்கிற ஒரு பகுதி. உங்களோட பெற்றோர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்சன் லால்ஜி திவாரி யசோதாபாய் அப்படின்னு ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவரோட தந்தையோட பணின்னு பார்க்கும்போது வரி சேகரிப்பு அலுவலராக இருக்காங்க. இவர் வந்துட்டு 1846 இல்லற வாழ்க்கையை திறந்து விட்டு வீட்டை விட்டு வெளியேறாரு. அதுக்கப்புறம் தான் 1875 ஆரிய சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இவரோட இறப்புன்னு பார்க்கும்போது 1883 அக்டோபர் 30 தன்னோட 59வது வயதில் மரணம் ஏற்படுது அவருக்கு. இதுதான் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி. இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். இவரை பற்றின இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இவரோட இயற்பெயர் பார்த்துட்டோம், மூல் சங்கர் அப்படின்ட்டு. 19ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்து மத தலைவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஒருவராக யார் இருக்காங்க அப்படின்னா, நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான். இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளையும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட கருத்துக்களாக இருந்தது. இந்து மதத்தை மேலும் மெருகூட்டி ஒரு புது பொலிவோடு அவர் மிளுரச் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம். ஸோ அந்த வேத மதத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. இந்து மதத்தை மிளுரச் செய்கிறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. அதுதான் ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது. ஸோ ஒன் வேர்டில் கேட்கலாம், சுவாமி தயானந்த சரஸ்வதி ஏற்படுத்தின அமைப்பு என்ன அப்படின்ட்டு. ஆரிய சமாஜம்னு பேர். எந்த வருடம் ஏற்படுத்தினார் அப்படின்னா 1875. சரி, இவரோட ஆரம்பகால வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்க அப்பா அம்மா பேர்லாம் பார்த்தோம். அவர் வந்துட்டு குஜராத்தில் தான் இருக்கார். ஸ்கூல் லெவலில் பள்ளி கல்வி படிப்பெல்லாம் முடிக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழியை வந்து அவர் கையாளுறாரு. ஸோ சமஸ்கிருதத்துக்கு இம்பார்ட்டன்ட் தராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட 20வது வயதில் திருமணம் செஞ்சுப்பார். ஒரு காலம் கிடக்கும். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியேறாரு. அப்புறம் ஆன்மீக பயணம் அப்படிங்கும்போது 1846 தன்னோட இல்லற வாழ்க்கையை திறந்துட்டு எங்கே போவாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியேறாரு. எங்கே பார்த்தாலும் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொள்கிறாங்க. இந்து மதத்துக்காகவே தான் அவர் சுற்றுப்பயணம் செய்வார். வேதத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியே அவர் போகிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1875 ஏப்ரல் மாதம் அப்படிங்கள ஸோ அவர் வந்துட்டு ஆரிய சமாஜம் 1875 ஏப்ரல் மாதம் ஏற்படுத்துவார். ஆரிய அப்படின்னாக்கா கடவுளின் குழந்தை அப்படின்னு அர்த்தம். அப்போ கடவுளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, மதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு.
ஸோ அந்த மாதிரி அந்த ஆரிய சமாஜம் வளருது. இவருடைய இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1883 அக்டோபர் 30 தன்னோட 59வது வயதில் இறப்பார். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேத சமயத்தை பரப்புறது, இந்து மதத்தின் தீவிர சிந்தனையாளராகவும் வாழ்ந்தராக சொல்லப்படுது. அடுத்தது சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் மேற்கொண்ட சமுதாய பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது மகளிருக்கு சம உரிமை வழங்கியிருக்காரு, பெண் கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு, சம உரிமைக்காக போராடியிருக்காரு, தீண்டாமை ஒழிப்புக்காக ரொம்பவே போராட்டம் பண்ணியிருக்காரு. இது மாதிரி முற்போக்கான நடவடிக்கைகள்லாம் அவர் மேற்கொண்டதாக சொல்லப்படுது. சிறு வயதிலே திருமண முறையை எதிர்த்திருக்காரு. அதே சமயம் விதவை மறுமண முறையை ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆங்கில வழி கல்விக்கு நாடு முழுவதும் பரப்ப பாடுபட்டார். ஸோ பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம், ஆங்கில வழி கல்விக்கு நாடு முழுவதும் பரப்ப பாடுபட்டிருக்காரு. ஸோ இவரோட நூல் அப்படின்னு பார்க்கும்போது சத்யார்த்த பிரகாஷ் அண்ட் பிரதிமா பூஜன் விசார் அப்படிங்கிறது அவரோட நூல். அது ஒன்று எழுதியிருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கலாம், மேபி 1 மார்க்கில் வரலாம். ரோல் ஆஃப் த டீச்சர், ஆசிரியரின் பங்குன்னு பார்க்கும்போது ஆசிரியருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா ஆசிரியர் தான் பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அர்ப்பணிப்போடு விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆணவமிக்க ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி கல்வியில் என்ன கிடையாதான், இடம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஒழுக்கம், டிசிப்ளின், இவர் கடுமையான ஒழுக்க நெறி கொண்டவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பள்ளிகளின் விதியை மீறி ஸ்டூடெண்ட்டோ இல்லை டீச்சரோ அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டு இருக்காரு, பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்கார். ஸோ டிசிப்ளினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. அதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது கரிக்குலம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பெண் இருவருக்குமே ஒரு கல்வியை தான் பரிந்துரை செஞ்சுருக்காங்க, ஒரே மாதிரியான கல்வியை தான் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. கல்வியாற்று மொழி, கல்விக்கு எந்த மொழியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் ப்ளஸ் சமஸ்கிருதம் 2 மொழிக்கும் விரும்பியிருக்காரு. ஸோ சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கரிக்குலமாக இருக்கட்டும், மெத்தடாலஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் விரிவாக எழுதியிருக்காராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆசிரியரின் தகுதி அப்படிங்கும்போது ஆசிரியரோட தகுதியை பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தர்மத்தில் எப்போதும் உறுதியான நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆசிரியரும் கற்பித்தலுக்கும் உள்ள தொடர்பு. இங்கே இவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசிரியரும் ஒரு மாணவனும் இருக்கான் அப்படின்னாக்கா ஒரு தந்தை மகன் மாதிரி இருக்கணும், பழகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமிக்கவராக இருக்கார். ஸோ அதனால் ஆசிரியருக்கும் கற்பித்தலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா ஆசிரியர் எப்போதுமே டிசிப்ளினாக இருக்கணுங்கிறத மேலேயே நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ உயர்ந்த குணம் கொண்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பரஸ்பர உத்வேகத்தோடு எல்லா ஆக்டிவிட்டீஸும் செய்யணும் டீச்சர்ஸ்னால் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா டு டெவலப்டு, எதெல்லாம் வளர்ச்சியாக இருக்கணும், ஒரு ஆசிரியருக்கு எதெல்லாம் வளர்ச்சி மிக்கதாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உண்மை, சுய கட்டுப்பாடு, மென்மையாக இருக்கிறது, உடல் மற்றும் மன வளர்ச்சியை வளர்க்குறது, இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆசிரியராகி நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்கள் மாணவர்களின் தீய பழக்கங்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே முயற்சி எடுத்திருக்காராம். ஸோ சுய கட்டுப்பாடாக இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும், சிந்தனை செய்யணும், விடாமுயற்சியோடு இருக்கணும், ஆசிரியர் மீது அன்பை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும், இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தயானந்தரோட பங்களிப்பு. இப்போ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தயானந்தா அப்படிங்கும்போது அவர் பரிபூரணத்துவத்திற்கான கல்வி அப்படிங்கிறதுல ரொம்ப விரும்பியிருக்கார். அந்த பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி எப்படி இருக்கணும்னா கலந்துரையாடல் ப்ளஸ் குறிக்கோள், இது ரெண்டும் சேர்ந்து தான் பரிபூரணம் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக உயர்ந்த பண்பு மற்றும் நடத்தையை முழுமையாக உணர விரும்புகிறார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது பல்வகைப்பட்ட பாடத்திட்டம். இவங்க ஒரே பாடத்துக்கு கொடுக்கல, பல வகையான பாடப்பிரிவுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மாடர்ன், நம்ம தற்காலத்தில் இருக்கோம் இல்லைங்களா, அதிநவீன காலத்துக்கு சிறப்பான யுத்திகள் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி ஒரு விரிவான பாடத்திட்டத்தை பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட கல்வி திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகவும் கடுமையானதாக இருந்திருக்கு. தற்போதைய காலத்துக்கு பெரும்பாலான ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களோட திறனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும், அந்த மாதிரியான கலைத்திட்டத்தை கொடுங்க, பாடத்திட்டத்தை கொடுங்க, அதை மறுக்கவே முடியாது அப்படிங்கிறதுல நம்பிக்கை உள்ளவராக இருக்கார். ஆளுமை இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, முழுமையான பரிபூர்ணத்தன்மையை மேம்படுத்துகிறது. அப்போ பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படின்ட்டு இதுலேருந்து தெரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா மனிதநேயம் மற்றும் பகுத்தறிவு.
இவரோட லட்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனித நேயத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. அந்த ஹியூமனிசம் அப்படிங்கிறதுக்காக அந்த பரிபூரணத்தின் லட்சியத்தை தவிர மூட நம்பிக்கை, அறிவியலற்ற நம்பிக்கை, அழியாத தன்மை, ஏமாற்றுதலில் கடுமையாக கண்டிக்கிறது, தனது மனிதாபிமான போக்கை காட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நேர்மறையானவர். இவர் வந்து எதிர்மறையானவரே கிடையாது, நேர்மறையான தன்மையை கொண்டவராக இருக்கார். ஸோ அனைத்து துறைகளிலுமே பகுத்தறிவை பயன்படுத்தி தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பகுத்தறிவாளர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தெய்வீகமாக கருதிய வேதங்கள் மீது முழு மரியாதை இருந்தது. அவங்க வந்து வேதங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. அவர் தான் மீட்டெடுத்தார் அப்படின்னே சொல்லலாம் வேதங்களை. ஸோ உண்மை பொய்யை வேறுபடுத்தி பகுத்தறிவு அளவுகோலை பயன்படுத்தினார் அப்படின்ட்டு நமக்கு இந்த தயானந்த சரஸ்வதி அவர்களோட லெசனை வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து யார் வருவா அப்படின்னா பரமஹம்ச யோகானந்தர் அப்படிங்கிறவங்க. அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.